சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. தினகரனை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது சட்டவிரோதம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய அறிவிப்புகள் நியமனங்கள்லாம் செல்லாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? எதுக்கு கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவி செய்யும், குழப்பங்கள் இல்லாமல் கட்சியை நடத்துவதற்கு உதவி செய்யும், எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்கு உதவி செய்யும். ஆனா தினகரன் தரப்புல பேசுற போது இந்த கூட்டமே அதிகாரப்பூர்வமற்ற கூட்டம், அதனால இதுல எடுக்கப்பட்ட எந்த விதமான முடிவும் கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றாங்களே. இல்ல, இது அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் இதில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். வேற அம்மா அவர்களால் நியமிக்கப்படாமல் அதற்கு பின்னால் நியமனம் பெற்றவர்கள் யாரும் இதில் கையொப்பமிடப்படவில்லை. கட்சியினுடைய விதி எண்ணை குறிப்பிட்டு இந்த விதி எண்ணின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த தீர்மானத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய எதிர்கால நடவடிக்கைகளை இந்த தலைமை நிலைய செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், கட்சியினுடைய அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி பேசி முடிவு செய்து இனிமேல் கட்சியை வழிநடத்தி செல்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இல்ல, தினகரன் தரப்புல இந்த கூட்டமே செல்லாது, இதில் எடுக்கப்பட்ட எந்த விதமான முடிவுகளும் செல்லாது, தீர்மானம் செல்லாதுன்னு தினகரன் தரப்புல சொல்றாங்க. ஓபிஎஸ் தரப்புல தினகரனுக்கும் இபிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடை களைவதற்காக எடுக்கிறாங்க, அதனால இணைப்பு குறித்து எந்த விதமான முடிவை நாங்க இப்ப அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ ரெண்டு தரப்புல இருந்தும் இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போ ரியாக்ஷனோ இல்லாத ஒரு சூழல்ல இந்த முடிவு தினகரனை நீக்கின சேர்த்தது சட்டவிரோதம்னு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு எந்த விதத்திலையும் பயன் தராதுன்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்ல, நீங்க குணசேகரன் சார், நீங்க அப்படியே பார்க்க முடியாது. எப்படின்னா, இது நாங்க இப்ப அம்மாவால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் தான் இதுல கையொப்பமிட்டிருக்கிறோம். அப்புறம் அம்மாவால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் தான் மதுசூதனன், அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட பொருளாளர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இப்ப அவர்கள் அம்மாவால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் இதில் அவர்களுக்கும் உரிமை உண்டு என்றுதானே ஆகிறது. இல்ல, நீங்க தினகரன் நியமன சட்டவிரோதம்னு சொன்னீங்கன்னா அப்ப ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப செங்கோட்டை நியமனம் எப்படி, திண்டுக்கல் சீனிவாசன் நியமனம் எப்படின்னு கேக்குறாங்களே. அதைத்தான் நான் சொல்றேன். செங்கோட்டையன் அவர்களோ அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ இந்த தீர்மானத்தில் கையொப்பமிடவில்லை. நியமனம் தினகரன் கையெழுத்து போடல, தீர்மானத்துல கையெழுத்து போடலங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சட்டவிரோதம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீங்க இல்லையா? இல்ல, கையெழுத்து போடலைன்னா அவங்க நியமனமும் செல்லாதுன்னு தானே அர்த்தம். செங்கோட்டை நியமனமும் அப்ப செல்லாது, திண்டுக்கல் சீனிவாசன் நியமனமும் செல்லாது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாட்டா என்ன அர்த்தம்? அதான மீனிங். சரி, இது இணைப்புக்கு ஏதாவது வழிவகுக்குமா? இது இணைப்புக்கு கண்டிப்பா வழிவகுக்கும். அதாவது இணைப்புக்கு வழிவகுக்குமா? கண்டிப்பா வழிவகுக்கும் தான் நாங்க நம்புறோம். எப்படி? இணைப்புக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவைத்தலைவராக இங்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் அவைத்தலைவர். பொருளாளராக இங்கு யாரும் இல்லை, ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் தான் பொருளாளர் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். கதவை திறந்து வைத்திருக்கோம் என்றுதானே பொருள். இல்ல, ஓபிஎஸ் தரப்புல தான் அப்படி பார்க்கலன்னு சொல்றாங்க. இப்போ சமீபத்துல சற்று முன்பாக தொலைபேசி இணைப்புல அந்த அணியை சேர்ந்த சாமிநாதன் சொல்லுகிற போது தினகரன் தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடை அவங்க கலைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நாங்க வச்ச அந்த ரெண்டு டிமாண்டும் அப்படியே தான் இருக்கு. ரெண்டு டிமாண்ட் அவங்க தரப்புல வச்சாங்க இல்லையா, சசிகலாவையும் தினகரனையும் அவங்க குடும்பத்தாரையும் நீக்கணும் கட்சியில இருந்து, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை வேணும்னு முதல் நாள் வைத்த அந்த கோரிக்கை இந்த நிமிடம் வரைக்கும் அப்படியே ஆக்டிவா தான் இருக்கு. அதுல எந்த விதமான முடிவையும் எடுக்காத சூழல்ல இணைப்பு குறித்து பேச முடியாதுன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது அவங்க தரப்புல சொல்ற ஒரு அந்த தரப்புடைய பிரதிநிதி சொல்ற ஒரு கருத்து. ஓபிஎஸ் இதை எப்படி பாக்குறாங்க, மதுசூதனன் இதை எப்படி பாக்குறாங்கிறத பொறுத்து நீங்க இன்னும் மாலையோ அல்லது நாளை காலையோ இந்த கருத்தினுடைய நீட்சி என்னங்கிறத நீங்க பாருங்க. அப்ப தீர்மானத்தினுடைய நீட்சி என்னங்கிறத பாருங்க. ஆனா நாங்க இப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப இணைப்பு சாத்தியம்ங்கிறது உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக இணைப்பு சாத்தியம், சட்டப்படியும் இணைப்பு சாத்தியம். இணைப்புக்கான ஒரு வழியை நாங்கள் திறந்து விட்டிருக்கிறோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சியை இணைப்பதற்கான வழியை திறந்து வைத்திருக்கிறார்கள். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மெயின் கேட்டை நாங்க திறந்து வச்சுட்டோம். சரி, பார்க்கலாம். அந்த வழியா வராங்களான்னு பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு அவர்களை வரவேற்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.